என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. மரண பள்ளத்தாக்கின் வேளையில் நாங்கள் நடந்த போது எங்களை ஆண்டவரே மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் வனாந்திர வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் மாற்றி ஹல்லேலூயா கானானுக்கு நேராக எங்களை வழி நடத்தி செல்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், कितने जन को वो भाग्य नहीं मिला है, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. प्रभु ने हमें दिया है. இயேசுப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். यीशु आपको धन्यवाद. இயேசுவே உமக்கு நன்றி. यीशु आपको धन्यवाद. இயேசுவே உமக்கு நன்றி. यीशु आपको धन्यवाद. ஜீவனை கொடுப்பதற்கும் जीवन देने के लिए எடுப்பதற்கும் और लेने वाले அதிகாரம் உள்ள ஒரே ஒரு தேவனாய், केवल एक ही परमेश्वर, ஒரே தெய்வமாய், एक ही परमेश्वर, உயிருள்ள தெய்வமாய், जिंदा ஒரே परमेश्वर, சர்வேஸ்வரனாய் एक ही परमेश्वर से என்னை அனந்த நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். नित्य उनके साथ रहने की भाग्य जो मिला, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. आपको धन्यवाद कहते हैं परमेश्वर. இந்த உயிர் தெழுந்த நாளை, आज ये पुनरुत्थान के जो दिन है, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, आपके सन्निधान में आके आराधना करने के लिए நீர் பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. आपने जो अनुग्रह हमें दिया इसके लिए धन्यवाद இன்னும் परमेश्वर. இந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தி செல்ல முடியாதபடி और भी ये सुसमाचार जहाँ भी नहीं जा पाया, தடையை உண்டு பண்ணி இருக்கிற जो भी बंधन எல்லா அரண்களும் இன்றோடு सारे जो உடைக்கப்படுவதாக, गढ़ है आज ही हम तोड़ते हुए கண்கள் திறக்கப்படுவதாக, आंखें खुलने दो, ஜீவனுள்ள தேவனை காணும்படியாக, जीवित परमेश्वर को देखने के लिए கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மேவி எழுப்பும்படியாக, प्रभु हर एक के हृदय இந்த को செய்தியை उठाने के लिए, கேட்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, जो सुने मैसेज को जो भी सुन रहे हैं, ஹல்லேலூயா, हालेलुया, அவங்க எந்த பகுதியில் இருந்தாலும் वो जो भी कहीं அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். उनकी आंखें खुलने दो, கண்கள் திறக்கப்படணும். आंखें खुलने दो, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும். जीवित परमेश्वर की आराधना करना है, மரித்து போன தெய்வத்தை அல்ல, और कोई मरा हुआ देव को नहीं, ஜீவனுக்கு அதிபதி जीवन का जो अधिपति है அந்த தெய்வத்தை கண்டுகொள்ளும்படியாக, उस परमेश्वर को ढूंढने के लिए, இன்னும் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக और आपको हम जानने वाली जानने, வேதத்திலிருந்து எங்களோடு கூட நீ பேசுவீராக. शास्त्र से हम पर எங்களை बात மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. हमें छुपाकर प्रभु आप प्रकट हो जाइए. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக यीशु मसीह के नाम से ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. प्रार्थना सुनो अच्छे पिता. ஆமென். आमेन.